ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற யூஸ்ஃபுல்லான டூல் ஃபார் கெட்டிங் ஸ்டார்டட் வித் யுவர் ஏ கெரியர் இஸ் கேகிள். ஓகே, ஸோ கேகிள்ன்றது ஒரு ஹோலிஸ்டிக்கான எண்ட் டு எண்ட் மிஷின் லேர்னிங் ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட் டூல்னு சொல்லலாம். ஏன்னா ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு எப்படி இதோட அவேர்னஸ் வந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இதில் காம்படிஷன்ஸ் யூஸ்வலாக வந்து இதில் காம்படிஷன்ஸ் ஹோஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ரியல் வேர்ல்ட் டேட்டாலாம் ஷேர் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ காம்படிஷன்ஸ் வின் பண்ணால் மணி இருக்கும், மணி ப்ரைஸ் இருக்கும், ஆர் சிலதுக்கு வந்து ஜஸ்ட் ஃபார் லேர்னிங் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இல்லைன்னா சின்ன சின்ன கிஃப்ட்ஸும் கொடுப்பாங்க. ஸோ ஜஸ்ட் ஃபார் என்னோட ஸ்கில் எப்படி இருக்கு அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நான் இதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன், ரைட்? ஸோ இப்போ நீங்கள் ஒரு காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணோன்னா நீங்கள் ஜஸ்ட் இப்போ இதுதான் லேட்டஸ்டான காம்படிஷன், ரைட்? ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு பிளாக் மாதிரி இருக்குல்ல, இதில் ஃபுல்லாகவே இந்த காம்படிஷன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, டேட்டா ஷேர் பண்ணியிருப்பாங்க, ரைட்? ஸோ இதில் இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா, இவங்களுக்கு என்ன தேவை, எது ஒரு டெஸ்ட் செட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. யூஸ்வலாக மோஸ்ட்டாக சில காம்படிஷன்ல டெஸ்ட் செட் மாதிரி கொடுப்பாங்க. அதில் யார் வந்து நல்ல ஸ்கோர் பண்ணுறாங்களோ, ஓகே, ஸ்கோருன்றது இவங்க யூஸ் பண்ணுற மெட்ரிக்ஸ். ஸோ இவங்க மெட்ரிக்ஸில் யார் வந்து பெஸ்ட்டு, அந்த டெஸ்ட் செட்டில் பெஸ்ட்டு ஸ்கோர் வருதோ அவங்க தான் வின்னர். ஸோ ஒரு காம்படிஷனுக்கும் நீங்கள் லீடர் போர்டும் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம், உங்கள் கோட் நீங்கள் உங்களோட சொல்யூஷன் நீங்கள் சப்மிட் பண்ணீங்கன்னா, ரைட்? அதாவது உங்களோட மாடலோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த டெஸ்ட் டேட்டா வந்து ப்ரெடிக்ட் பண்ணி நீங்கள் இதை அப்லோட் பண்ணோம். அப்லோட் பண்ணால் உங்களோட ஸ்கோர்ஸும் தெரியும், நீங்கள் லீடர் போர்டில் எங்கே நிற்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம் இதில் எதாவது இஷ்யூஸ், உங்களுக்கு எதாவது இந்த காம்படிஷன் பற்றி எதாவது டவுட்ஸ் பண்ணணும், டிஸ்கஷன்ஸ் எதாவது இருக்குன்னா நீங்கள் இங்கே க்ரியேட் பண்ணலாம், நியூ டாபிக் அப்படின்னு கிளிக் பண்ணி இல்லை நீங்கள் பார்க்கலாம். பட் யூஸ்வலாக நீங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸ் வேறு யாராவது ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, ரைட்? ஸோ அதனால் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், உங்கள் இஷ்யூஸ் இல்லைன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். அதே மாதிரி மற்றவங்களோட ஒர்க்கும் நீங்கள் இதில் பார்க்கலாம், ரைட்? ஸோ அது யூஸ்வலாக நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த டேட்டா ஓவர்வியூ இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ, ரைட்? இது உங்களுக்கு என்ன இந்த ப்ராப்ளம் பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ, ஈவன் ஒரு சிம்பிள் மாடல் உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஒரே ஒரு மாடல் தான் எனக்கு தெரியும் அப்படின்னாலும் ஓகே, அதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணி உங்கள் சப்மிஷன் போஸ்ட் பண்ணுங்கள். லீடர் போர்டில் எங்கே நிற்கிறீங்க ஃபஸ்ட்டு ஒரு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ஒரு பேஸ் லைன், ரைட்? ஸோ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்ற ஒரு உங்களுக்கு தெரியணும். நெக்ஸ்ட் வந்து இதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண நீங்கள் பேரலாக ட்ரை பண்ணலாம். அண்ட் இதில் சில பேர் அவங்களோட ஒர்க்லாம் ஷேர் பண்ணியிருப்பாங்க, ரைட்? ஸோ நல்லா கேகிளில் நல்ல ஹை ப்ரொஃபைலில் இருக்கவங்கலாம் அவங்க ஒர்க்கை அந்த காம்படிஷன் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தா ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க கோடையும் நீங்கள் பார்த்து கொஞ்சம் சில கான்செப்ட்ஸ்லாம் நீங்கள் இன்ஸ்பயர் பண்ணி உங்கள் கோடில் புதுசாக ட்ரை பண்ணலாம். ஸோ இது மூலிமா உங்களோட மிஷின் லேர்னிங் ஸ்கில் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ரியல் வேர்ல்ட் ட்ரெண்டிங் எம்எல் ஹாட் அல்காரிதம்ஸ் எதாவது யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு ஒரு நல்ல அவேர்னஸ் கிடைக்கும், இந்த மாதிரி காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால, ரைட்? ஸோ கேகிள் அதுக்கு மட்டும் கிடையாது, காம்படிஷன் மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து டேட்டா செட்ஸும் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வேறு உங்களோட ஆஃபீஸில் லெட்ஸே உங்கள் ஆஃபீஸில் ஒரு ஒரு டேட்டா செட் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த டேட்டா வந்து கம்மியாக தான் இருக்குது, உங்களுக்கு நிறைய டேட்டா இருந்தால் உங்கள் மாடல் இம்ப்ரூவ் ஆகும்னு தோணுச்சுன்னா நீங்கள் அது ரிலேட்டடாக ஸோ சர்ச் பண்ணலாம் டேட்டா. லெட்ஸே நீங்கள் வந்து ஹெல்த் கேர் டொமைனில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஹெல்த் கேர் ரிலேட்டட் டேட்டாஸ் எதாக இருக்கான்னு பார்க்கலாம், ரைட்? ஸோ யாராக கண்டிப்பாக ஷேர் பண்ணியிருப்பாங்க, ரைட்? ஸோ இதெல்லாம் ஒரு ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டி மாதிரி தான். ஸோ அவங்களுக்கு கிடைக்கிற டேட்டா செட்ஸ் தே தே வில் பி வில்லிங் டு ஷேர். ஸோ அந்த டேட்டாவை பற்றின ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் இதில் இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாவில் என்னென்ன காலம்ஸ் இருக்குது, இந்த காலம்ஸோட டிஸ்ட்ரிபியூஷன்லாம் எப்படி இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு யூஐ மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. குயிக்காக உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை டேட்டா செட்ஸ் எல்லாம், ஓகே? ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட சிஸ்டமில் நீங்கள் யூஸ் பண்ணலாலும் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நேற்று நம்ம கூகுள் கொலாப் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், ரைட்? ஸோ அதில் வந்து ஒரு நோட் புக் மாதிரி கிரியேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியும் கேகிளும் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ கேகிள்லேயும் நீங்கள் இந்த நோட் புக் கிரியேட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த டேட்டா செட்டை லோட் பண்ணிக்கலாம், ரைட்? இதுக்காக நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த டேட்டா செட்டை அப்லோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாகவே இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி
ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸ் லைக் எனி ஸோ யூசுவலா மிஷின் லேர்னிங் வல்ல 2 டிஃபரெண்ட் டெர்ம்ஸ் ஆஃப் மாடல்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து சில ரிசர்ச் கம்பெனிஸ் அவங்களாவே ஜெனரஸா வந்து அவங்களோட எஃபர்ட் கிரியேட் பண்ண ஒரு மாடலை ரிலீஸ் பண்ணுவாங்க பப்ளிக் கன்சப்ஷனுக்கு, ரைட்? ஸோ தட் பப்ளிக் அதை பார்த்து மேபி புதுசாக அதை கற்றுக்கலாம். இல்ல அதுக்கு அதுக்கு மேலே அவங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணால் இந்த மாடல்ஸும் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த ஒரு சென்ஸில் ரிலீஸ் பண்ணுறது தான் ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? அதே மாதிரி சில கம்பெனிஸ் வந்து அதை வெளியிட மாட்டாங்க, மேபி ஃபார் தேர் ஓன் ரீசன். அவங்களோட எஃபர்ட்டை வந்து அவங்க வெளியே இந்த மாடல்ஸ்லாம் ஒன்று கிரியேட் பண்ணாங்கன்னா அது வெளில சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் க்ளோஸ் சோர்ஸ் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேகலில் உங்களோட ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸ் எல்லாமே வந்து ஒரு கலெக்ஷன் மாதிரி வச்சுருப்பாங்க, ரைட்? ஸோ இப்போ ட்ரெண்டிங்கான மாடல்னு பார்த்தீங்கன்னா லாமா 3.1. ஸோ இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதில் வந்து, ரைட்? ஸோ பட் இதில் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணனா இது கிளிக் பண்ணுங்கள், மெட்டாலேருந்து ஒரு கன்சர்ன் ஃபார்ம் மாதிரி இருக்கும், அதை ஃபில் பண்ணக்கப்புறம் தான் யூஸ் பண்ண முடியும். சிம்பிள் மாடல்ஸ் லெட்ஸு ஒரு பேர்ட் பேர்ட்ன்றது ஒரு 7 இயர்ஸ் முன்னாடி வந்த ஒரு அதுவும் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பேஸ்ட் மாடல் தான். இது வந்து ஒரு லைட் வெயிட் மாடல். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு என்எல்பி டாஸ்க்ஸ்லாம் நிறைய என்எல்பி டாஸ்க் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாடலில் நீங்கள் சிம்பிளாகவே அழகாக இவங்களே ஒரு கோட் ஸ்னிப்பெட்டும் கொடுத்துருப்பாங்க எப்படி யூஸ் பண்ணணும்னு, ரைட்? ஸோ இந்த கோட் நீங்கள் உங்களோட சிஸ்டமில் ரன் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாடலை யூஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ நீங்கள் உங்களோட கூகுள் கொலாப் மாதிரியே நீங்கள் வந்து உங்கள் லேப்டாப்பில் என்வாயன்மெண்ட்லாம் செட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. கேகல்லையும் நீங்கள் நோட் புக்லாம் க்ரியேட் பண்ணி நீங்கள் புதுசாக எதாவது கோடிங் கற்றுக்கணுன்னா எம்எல் மெஷின் லேர்னிங்கில் நீங்கள் ட்ரை பண்ணலாம், நியூ நியூ நோட் புக்குன்னு கிளிக் பண்ணி. அதே மாதிரி உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் எதாவது புரியல, எதாவது மிஷின் லேர்னிங் ரிலேட்டட் எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ஆல்ரெடி அந்த மாதிரி யாராவது போஸ்ட் பண்ணியிருக்காங்களோ செக் பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் புதுசாக இருந்தால் போஸ்ட் பண்ணலாம். ஸோ நாட் ஓன்லி தட், இன்னமும் உங்கள் ஸ்கில்ஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண நிறைய சின்ன சின்ன நீச் டாபிக்ஸ்லாம் இருக்குல்ல, மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ். ஸோ இதில் இருக்க சின்ன சின்ன திங்ஸையும் நீங்கள் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் டைம் சீரிஸ் யூஸ்வலாக யாரும் அவ்வளோ பார்த்துருக்க மாட்டோம், ரைட்? ஸோ இதெல்லாம் ஆனால் இண்டஸ்ட்ரியில் ரொம்பவே யூஸ் பண்ணுறாங்க இந்த கான்செப்ட்ஸ்லாம் அவங்களோட ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண. ஸோ இதெல்லாம் கற்றுக்கலாம் நீங்கள் இதில் கிளிக் பண்ணி. ஷார்ட் கோர்சஸ் மாதிரி இருக்கும், ரைட்? ரொம்ப லென்த்தியாலாம் இருக்காது. ஸோ இவங்க சொல்லியிருப்பாங்க எவ்வளோ, இதுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறாங்க. ஸோ விச் இஸ் அ குட் திங். நீங்கள் இந்த மாதிரி லேர்ன் பண்ணிக்கலாம் புது புது கான்செப்ட்ஸ் ஃபார் ஃப்ரீ, ரைட்? வித் எக்ஸசைஸோட வருது. ஸோ நீங்கள் கோடிங்லேயும் அதை ட்ரை பண்ணி இதில் இந்த கான்செப்ட்ஸ்லாம் என்னன்னு ஒரு கிளியர் கட்டாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் க்ரியேட் ஆகும். ஸோ இது கூட இல்லை, நீங்கள் இன்னும் உங்களோட கெரியரில் இம்ப்ரூவ் ஆக நீங்களே ஒரு காம்படிஷன் ஹோஸ்ட் பண்ணாலும் நீங்கள் இதில் ஹோஸ்ட் பண்ணலாம். மென்டார்ஷிப் கூட நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு யாருக்குன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.